ஜனநாயகன் உதயமாகிறான். எங்க அண்ணன் வி கச்சேரி தளபதி கச்சேரி பிளாஸ்ட் பிளாஸ்ட். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. உண்மையாவே சாங் வந்து கேட்கறதுக்கு சரி பார்க்கறதுக்கு சரி பயங்கர பிளாஸ்டியா இருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்மளோட தளபதி விஜய் அவர்கள் வந்து அவருடைய கடைசி படமான 69வது படமான ஜனநாயகன் படத்தினுடைய இந்த தளபதி கச்சேரி பாட்டை பார்க்கும்போது ஹோல் அவரோட சினிமா கெரியரையே செலிப்ரேட் பண்ற மாதிரி வரிகளும் சரி பாடல்களும் சரி இருக்குதுங்க. ஆமா, அந்த செந்தூர பாண்டியில் வருவார் தெரியுமா, அந்த ஒரு சின்ன ஒரு குட்டி பெயர் ரோல். அதுக்கப்புறம் நாளைய தீர்ப்பு மாண்புமிகு மாணவன் அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்குமே தளபதி அவர்கள் தியேட்டர்ல பிளாஸ்ட் கொடுக்கறதுல தவறதே இல்லை. அதே மாதிரி ஜனநாயகன் படம் 69வது படம் கடைசி படம் அப்படின்னு சொல்லும் போது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பட் பாட்டை பத்தி பார்த்துடலாமா? பாடல் வரிகள் ஒன்னொன்னையும் கேட்கும்போது முழுக்க முழுக்க உங்களை செலிப்ரேட் பண்றதுக்காக மட்டுமே நான் அதை எழுதுறேன் அப்படின்னு சொல்லி அறிவு பேனால தீய ஊத்தி எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி செம பிளாஸ்டா இருக்கு. அனிருத் சொல்லவா வேணும், தளபதி அப்படின்னாலே அவருக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு மாதிரி புஜ்டிக் ஆயிடுவார் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி சூப்பர் ஸ்டாருக்கு பயங்கரமா போடுவாரோ அதே மாதிரி தளபதிக்கும் பயங்கரமா வந்து போடுவாரு. கத்திர ஆரம்பிச்ச அவரோட ஜேர்னி ஜனநாயகன் வரைக்கும் தொடருது அப்படின்னா அதுக்கு அவருடைய படிப்பு தான் காரணம். கொளுத்திட்டாருங்க. இடையிலலாம் இந்த அறிவோட ஒரு ரேப் ஒன்று வருது, அது பயங்கரமா இருக்கு. விஜய் சாரோட ஒரு வரியில ஒரு பாட்டு ஒரு லிரிக் ஒன்று வருது, தமிழ்நாடு அப்படின்னு ஒரு மாபெரும் நாட்டினுடைய வேர்ல இருக்கிறது நம்மளோட வியர்வை அப்படின்னு சொல்லி அந்த வரியெல்லாம் அப்படி வெறியேறுத மாதிரி தான் வந்து இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி பாடலாவுமே கேட்கறதுக்குமே மியூசிக்காவுமே ஒரு மாதிரி ஜாலியாக, அந்த ஜாலியோ ஜிம்கான பாட்டெலாம் கேட்டு ஒரு மாதிரி ஜாலியாக ஒன்று தெரியுமா, அதே மாதிரி தான் ஒரு மாதிரி ஜாலியாக வைபா டான்ஸ் ஆடுற மாதிரி கொஞ்சம் எமோஷனல் கொடுக்குற மாதிரி லாஸ்ட் டைம் அண்ணா அப்படிங்கிற மாதிரி அனிருத் கேட்குற மாதிரிலாம் வந்து வச்சிருக்கிறாங்க. அது கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. மற்றபடி பாட்டு வந்து கலர்ஃபுல்லாக பட்டாசு வெடிக்க பேப்பர் பறக்க ட்ரம்ஸ் கிளி அப்படிங்கிற மாதிரி செம சூப்பராக வந்து இருக்குது. எனக்குலாம் ஆனால் வந்து பயங்கரமாக வந்து கேட்டேன். 2 டைம் கேட்டு தான் வந்து இந்த வீடியோ வந்து பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து ரிப்பீட் மோடில் இது வரைக்கும் போயிட்டுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பாட்டில் தளபதி விஜய் அவர்கள் எப்படி ஒரு பயங்கர ஸ்பெஷலோ அதே மாதிரி பூஜா கிட்டே இருக்காங்க. பூஜா கிட்டே அது மட்டுமா பிரேமலு பிரேமலு இப்போ ஏதோ ஒரு படம் வந்து ஹிட் ஆச்சு. அவங்க படம் என்ன படம்? டூடு எப்படி விட்ட மூச்சவ பேச்சவ. மமிதா பைஜு இருக்கிறாங்க, அவங்களுமே வந்து டான்ஸ் ஆடுறாங்க. அதுவுமே வந்து பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ ஒரு லட்டு வேணுமா, 2-3 லட்டு வேணுமா, 4-5 லட்டு வேணுமா அப்படிங்கிற மாதிரி லட்டுகளை தூக்கி கையில் கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் தளபதி, பூஜா கித்தே, மமிதா பைஜு, அனிருத், அறிவு அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டை வந்து எல்லாருமே செதுக்கி ஜனநாயகனுக்கு ஒதுக்கி வந்து நமக்கு வந்து டெலிவரி பண்ணியிருக்கிறாங்க. ஜனநாயகன் உதயமாகிறவாரா? கண்டிப்பா ஒண்ணுமே பேச முடியாது, சப்போர்ட்டே பண்ண முடியாதுங்கிற லெவலுக்கு இப்போ வந்து இருக்கு. பட் சாங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய பொலிட்டிக்கல் கண்டென்ட் வந்து பாட்டுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது பாட்டு கேட்கும்போது நமக்கே தெரியும். ஏன்னா பெரியார் வராங்க, அம்பேத்கர் வராங்க, கால்மார்க்ஸ் வராரு. ஸோ ஏதோ ஒன்று சொல்கிறாங்க பாட்டிலே, ஜாலியான பாட்டிலே ஏதோ ஒரு கருத்தை ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா படம் ஃபுல்லாக கருத்தாக இருக்கு பாப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஜனநாயகன் ஒரு டைட்டில் வச்சதுக்கப்புறம் முழுக்க இது ஒரு அரசியல் படம் அப்படிங்கிறது நமக்கு வந்து அப்போவே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா ஃபாண்ட்லேயே வந்து தலைவன் செல்ஃபி எடுக்கிற மாதிரி, கீழே மக்கள் எல்லாம் கை கொடுக்குற மாதிரி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இல்லையா? ஸோ எதிர்பார்க்கலாம். பொங்கலுக்கு படம் வருது, விஜய் சாரோட லாஸ்ட் படம் அப்படின்னு கேட்கும்போது கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் ஓகே, அடுத்த கட்ட பணிகளுக்காக அவர் போகிறார். இந்த பணிகளை ஒதுக்கி வைத்திருக்கிறார். 69 படம் கொடுத்துருக்கார். அது போதாதான் நமக்கு? வருஷத்துக்கு ஒரு படம் பார்த்தாலும் 69 வருஷம் வரைக்கும் பார்த்துட்டு செத்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஃபேன்ஸ் வந்து முடிவு பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட் சாங்குக்கு ஃபர்ஸ்ட் ரோர்னு சொல்லி விட்டாங்க. தளபதி அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ரோரில் வந்து அனிருத் வந்து அவர் கர்ஜித்திருப்பார், சிங்கம் மாதிரி வந்து அந்த ஒரு இதில் வந்து போட்டு இறக்கியிருப்பார். அதே மாதிரி தளபதி கச்சேரியுமே நம்ம வீட்டுகளில் நடக்கக்கூடிய கச்சேரிகளுக்கு போடக்கூடிய பாடல் மாதிரி தான் வந்து கொடுத்துருக்கிறாரு. எப்போவுமே அணி நம்மளை வந்து டிசப்பாயின்மெண்ட் பண்ணவே மாட்டாரா, தூங்குவாரா மாட்டாரான்னு தெரிய மாட்டேங்குது. எத்தனை பாட்டு லைனில் வச்சிருக்காரு, எத்தனை மியூசிக் லைனில் வச்சிருக்காரு அப்படிங்கிறதே நமக்கு தெரியல. அரியோட லிரிக்ஸுமே சூப்பராக இருக்குது. தளபதி அவர்களோட டான்ஸுமே வந்து பிளாஸ்ட் ஆகுது. பிளாஸ்ட் தளபதினாலே பிளாஸ்ட் தானே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. தளபதி கச்சேரி பாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன டீகோட் பண்ணலாம்னா, அதாவது அந்த ஆங்கிளில், இந்த ஷார்ட்டில், அந்த ஒரு குறியீடில் என்ன சொல்ல வராங்கன்னுலாம் டீட்டெயில்டாக சொல்கிறதுக்கு சொல்லவே முடியாதுங்கிற அளவுக்கு மாதிரியான ஒரு பாட்டு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இது ஒரு தளபதி அவர்களுடைய இன்ட்ரோ சாங். கடைசி படத்தினுடைய
முதல் இன்ட்ரோ சாங் அப்படின்னு வர்றதுனால இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செலிப்ரேஷன் தான். ஏன்னா அவங்க நடக்கிற இடமா இருக்கட்டும், ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் மூடில் எடுத்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாமே வந்து டான்ஸ் ஆடுறாங்க. இது இந்த பாட்டுக்காக எடுக்கப்பட்ட செட்டு மட்டுமே தானே, இதே தான் படத்துலேயே வருமானு கேட்டால் எனக்கு தெரியல. நிறைய மக்கள் எல்லாம் ஒன்று கூடி திருவிழா மாதிரி கொண்டாடுற இந்த பாடலானது தளபதி அவர்களுடைய முதல் இன்ட்ரோ சாங்காக இருக்கும் ஜனநாயகன் படத்தில். அதை தாண்டி பூஜா கிக்தே கூட ஒரு ரொமான்டிக் சாங் வரும், மமிதா பைஜு கூட ஒரு சென்டிமெண்ட் சாங் வரும். அதெல்லாமே அனிருத் எப்படி விடாமல் இருப்பார், கண்டிப்பாக அதை விட்டுருவார். ஸோ இந்த தளபதி கச்சேரியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கச்சேரி சாங் மட்டுமே. அறிவை பற்றி சொல்லியே ஆகணும். ஐ திங்க் எனக்கு அவருக்கான அந்த நேம் அப்படிங்கிறது ரொம்ப பெர்ஃபெக்டாக ஆப்டாகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரோட வரிகளில் இருக்கக்கூடிய கருத்துகளில் இருக்கக்கூடிய வழிகளை பற்றி பார்த்தோம் அப்படின்னா அது அப்படி அந்த மாதிரி ஒன்று பிளாஸ்ட் ஆகும். என்ன ஒரு பாட்டு எழுதினாலும் அதில் சமுதாயத்தை பற்றின ஏதாவது ஒரு 2 வரி கண்டிப்பாக வந்துடும். அதே மாதிரி தான் இந்த பாட்டிலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு என்னும் மாபெரும் நாட்டில் இருக்கக்கூடிய அது அந்த நாட்டோட வேரானது நம்ம வேர்வையால் வந்தது, நிறைய கூடு இருக்குது வீடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதையுமே வந்து ரிலேட் பண்ணி வந்து நிறையா வந்து எழுதியிருக்கிறதுலாம் பார்க்கும்போது ஜாலி. டான்ஸ் ஆடுறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் யோசிக்கவும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த பாடலோட வரிகளுமே வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ அறிவு ப்ரோ பிளாஸ்ட் ப்ரோ, பிளாஸ்ட். பாட்டோட லாஸ்ட்டில் அனிருத் வந்து ஒன் லாஸ்ட் டைம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. சரி ஓகே, பயங்கர பிளாஸ்ட்டாக ஆட போகிறாருன்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். தொடரும்னு சொல்லி பிளாக் ஸ்க்ரீன் போட்டானுங்க. இது சீரியலில் தானே போடுவாங்க, நீங்கள் எதுக்கு போடுறீங்க, அப்பெல்லாம் போடக்கூடாது, தளபதி டான்ஸ் ஆடணும், இங்கே இப்போ ஆடியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வெறி ஏறிச்சு. ஏன் அதை வந்து அப்படி பிளாக் ஸ்க்ரீன் போட்டு மூடினாங்க அப்படின்னா, தியேட்டரில் பிளாக் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணும்போது ஒரு டான்ஸ் வரும். அந்த வியூவை வந்து நீங்கள் தியேட்டரில் பாருங்கள். யூடியூப்பில் பார்த்தாலும் அவங்களுக்கு அந்த வெறி ஏறாது. தியேட்டரில் வந்து பாருங்கள், வெறியை வந்து வளர்த்து விடலாம், எரிச்சு விடலாம் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒருக்காக தான் அந்த டான்ஸை வந்து வைக்கலை. பட் எனக்கு தெரிஞ்சு தியேட்டரில் டான்ஸு பிளாஸ்ட்டு ஆல்வேஸ் தளபதி டான்ஸில் வந்து பிளாஸ்டான ஒரு மாஸ்டர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு வேற மாதிரி இந்த ரஞ்சித மேலே ஒன்று ஆடி இருப்பார் தெரியுமா, அது மூச்சு பிடிக்க பேச எனக்கே மூச்சு பிடிக்குதுன்னா ஆடுற அவருக்கு எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஜனநாயகனில் தளபதி கச்சேரி ஒரு ட்ரீட் கொடுத்துரும், படம் ட்ரீட் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் பொலிட்டிக்கல் வினோத் அவர்களுடைய வேற ஒரு டைமென்ஷனை வந்து இந்த படத்தில் கண்டிப்பாக பார்க்க போகிறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் எடுத்த படங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி இருக்கே, அது அப்படி இருக்கே, ஓ பயங்கரம் அடடா அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க வச்சிருக்கு. ஆனால் அந்த ஜனநாயகன் நம்மளை எப்படி யோசிக்க வைக்க போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரில. எனக்கு தெரிஞ்சு பொலிட்டிக்கலாக யோசிக்க வைக்குன்னு நினைக்கிறேன். என்னதான் இருந்தாலும் 2026 மனசுக்குள்ள வருமா இல்லையா. ஸோ நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன், கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்கள் அதே மாதிரி என்ஜாய் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதையும் சரி, ஜனநாயகன் படத்துக்கு எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க, எப்படி வரும்னு எதிர்பார்க்குறீங்க அதையும் சரி, தளபதி விஜய் அவர்களுடைய கடைசி பயணத்தை பற்றியும் சரி, எல்லாத்த பற்றியும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கௌதம் என் கூட ரெட் மில் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தளபதி வரட்டாமே, பாய். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. மெரிபா பன்னீர் சோடா, I trust மெரிபா.